எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் பிளாட்ஃபார்ம் சுதாகர் பேசுகிறேன். மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக அரசியலுக்கு யார் வேணா வரலாம், சரிங்களா? அந்த ஒரு நல்ல எண்ணத்துல தான் நம்ம தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. அவருடைய முதல் மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி, இரண்டாவது மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி. இன்னி வரைக்கும் அவருக்கு ஆதரவு அதிகரிச்சு தான் வருது. இதை பொறுத்து கொள்ளாம சிலர் என்ன பண்றாங்கன்னா, அவர் எப்பப்போ விழுவார்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவரை நீ தான் குற்றவாளி, நீ தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு, ஓமலை தான் தப்புன்னு ஒரு விரலை காமிச்சு அவரை குற்றம் சொல்றாங்க. ஸோ அவங்களெல்லாம் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, ஒரு விரலை அவரை காட்டும் போது மீதி 4 விரலை உங்களை காட்டுதுன்றதை நீங்க மறந்துடாதீங்க, சரிங்களா? அவரை பந்து மாதிரி அவரை நீங்க அடிக்க அவர் உயர்ந்து தான் போவார தவிர கீழே வர மாட்டார், சரிங்களா? எனக்கு அவரை பத்தி சொல்லணும்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ அவர் இந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றி அடைகிறத பார்த்து எல்லாருக்குமே ஒரு சில பேருக்கு பயமா இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், பயம் வேதநாயகனா பயம் அது பழசு, பயம் விஜய்னா பயம் இது புதுசு. நீங்க இன்னைக்கு ஒரு விரலை காட்டி அவரை குற்றம் சொல்றீங்க, 2026 மக்கள் ஒரு விரலை நீட்டி அவர் முதலமைச்சர் ஆக்குவாங்க கண்டிப்பா. வாழ்க தளபதி.